வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு பருப்பு ஒப்புட்டு எப்படி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கொடுத்துருக்கிற அளவுக்கு 35 ஒப்புட்டு செய்யலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 கிலோ மைதா மாவு எடுத்துக்கோங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து மாவை பிணைஞ்சுக்க போகிறோம். மாவு இன்னும் கொஞ்சம் இலக்கம் கொடுக்கறதுக்காக 3 டீஸ்பூன் எண்ணெயும் அது கூட சேர்த்து நம்ம பிணைஞ்சுக்க போகிறோம். மைதா மாவை நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிணையறதை விட இன்னும் கொஞ்சம் இலக்கமாக பிணைஞ்சு வச்சுக்க போகிறோம். மைதா மாவு பிணையும் போது நம்ம அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷமாவது அது பிணையணும். அப்போ தான் அது நல்லா சாஃப்டாக வரும். மாவு நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் அது காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு அதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 650 கிராம் கடலைப்பருப்பு நம்ம எடுத்துக்க போகிறோம். அதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ப்ரெஷர் குக்கரில் நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் உப்பையும் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. பருப்பு நல்லா வெந்ததும் அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியை நீங்கள் நல்லா வடிச்சிட்டு பருப்பை மட்டும் எடுத்துக்கோங்க. பூரணம் பண்ணுறதுக்காக வேக வச்ச கடலைப்பருப்பையும் நாட்டு சர்க்கரையும் நம்ம ஒன்றா பொடிச்சுக்க போகிறோம். நம்ம 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை பயன்படுத்தி இருக்கிறோம். உங்ககிட்ட நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா நீங்கள் வெல்லத்தை கூட பொடிச்சு இது கூட சேர்த்துக்கலாம். பூர்ணம் பண்ணுறதுக்காக நம்ம நாட்டு சர்க்கரையும் கடலைப்பருப்பையும் அரைக்கும் போது கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. பொடிச்சு வச்ச பூர்ணத்தை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 10 ஏலக்காவை சர்க்கரையோடு சேர்த்து நல்லா நுணுக்கிட்டு அதையும் இதோடு சேர்த்துக்க போகிறோம். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு வச்சுக்க போகிறோம். ஊற வச்சிருக்கிற மைதா மாவை நம்ம பிடிச்சு வச்சிருக்கிற உருண்டையை விட ஒரு பாதி சைஸ் எடுத்து அதை கையில் நல்லா தட்டி பூர்ணத்தை உள்ளே வச்சு நம்ம ரேப் பண்ணிக்க போகிறோம். பூர்ணம் வெளியே வராத அளவுக்கு மைதா மாவை ஃபுல்லாக மேலே சுற்றிட்டு நம்ம கையில் லேசாக உருட்டிக்க போகிறோம். நல்லா உருண்டினதும் நம்ம லேசாக கையில் அமுத்தி அதை கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் தட்டிக்க போகிறோம். மிதமான தீயில தோசைக்கல்லில் நீங்கள் இதை போட்டு எடுத்துக்கலாம். ஒரு பக்கமாக வெந்ததும் நம்ம தோசைக்கல்லில் திருப்பி போட்டு மறுபக்கத்தையும் வேக வச்சுக்கலாம். மைதா மாவுலேயே நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால இதில் எண்ணெய் தடவணுங்கிற அவசியம் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு ட்ரையாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா மட்டும் நீங்கள் லேசாக எண்ணெய் தடவிக்கலாம். மிக மிக சுவையான, ஆரோக்கியமான, சுலபமான பருப்பு ஒப்புட்டு தயாராகிருச்சு. இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.